ஹாய் கைஸ், இந்த வாரம் எக்கச்சக்க ஏஐ அப்டேட்ஸ் வந்து இருக்கு. மோர் தென் 100+ ஏஐ அப்டேட்ஸ் வந்து இருக்கு. அதுல நான் கியூரேட்டடா டாப் 20 அப்டேட்ஸ் பார்க்க போறோம். இதுல ரிலீஸ் ஆஃப் நேனோ பனானால இருந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல நடக்கிற ஏஐ அப்டேட்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அண்ட் தென் டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. இல்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் நேனோ பனானா. இந்த நேனோ பனானா பத்தி ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கேன். அது இந்த வீடியோல போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இவங்க இந்த நேனோ பனானா ஜெமினில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2.5 ஃபிளாஷ் மாடலா. அதுக்குள்ள போய் நம்ம இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணி எப்படி இது அவுட்புட் கொடுக்குதுன்னு பார்க்க போறோம். அட் ஃபர்ஸ்ட் நான் கூகுள் ஸ்டுடியோஸ்குள்ள போய்க்கிறேன். அதுக்குள்ள நம்ம நேனோ பனானாக்குள்ள போயிடலாம். இங்க நான் என்ன பண்றேன்னா, ஒரு டெம்பிளோட இமேஜ் கொடுத்துட்டு அந்த டெம்பிள் இமேஜ்க்கு என்ன சொல்றேன்னா, மேக் இமேஜ் டே டைம் அண்ட் ஐசோமெட்ரிக் டெம்பிள் ஒன்லின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த டெம்பிளோட ஒரு 3D மாடல் கேட்டு இருக்கேன், ஐசோமெட்ரிக் மாடலை கேட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி கொடுத்து பார்க்கலாம். வாவ், இது ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. இதோட அவுட்புட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ஆல்ரெடி இருக்கிற ஃபோட்டோஷாப்ஸ் எல்லாம் ஈஸியாக பீட் பண்ணிவிடும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். இங்கே தான் எனக்கு ஆச்சரியமாயிருந்துச்சு. அது என்னன்னா, அடோப் கூகுளோட கொலாபரேட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பிரஸ்லயோ அண்ட் தென் அவங்களோட ஃபயர்ஃப்ளைலயோ இந்த கூகுள் இமேஜ் ஃபிளாஷ் 2.5 மாடலை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் மாடல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒர்க்ல இருந்து டிவியேட் ஆகி இவங்க இப்போ மற்றவங்க கூட கொலாபரேட் பண்ணி அவங்களோட மாடல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் லாஸ்ட் வீக் கூட இவங்க வீடியோ மாடல்ல வியூ 3யும் லான்ச் பண்ணியிருந்தாங்க அடோப்ல. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட ஃபயர்ஃப்ளைல ஜெமினி 2.5 இமேஜ் ஃபிளாஷ் மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த நேனோ பனானா மாடலை இவங்க ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ அடோப் ஃபயர்ஃப்ளை மாடலுக்குள்ள வந்துட்டேன். இல்ல ஜெனரல் செட்டிங்ஸ்குள்ள வந்தேன்னா, ஆல்ரெடி இவங்க ஜெமினி 2.5 ஃபிளாஷ் மாடலை டிஃபால்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பிகாஸ் இவங்களது ஆல்ரெடி நிறைய மாடல்ஸ் இருக்கு. லைக் ஃபயர்ஃப்ளை இமேஜ் 4 அல்ட்ரா, ஃபயர்ஃப்ளை இமேஜ் அண்ட் தென் இமேஜ் 3. அது மட்டும் இல்லாம கூகுளோட வேற மாடல்ஸும் இவங்க வச்சிருக்காங்க. லைக் இமேஜின் 4, இமேஜின் 3 அண்ட் தென் சாட் ஜிபிடி இமேஜ். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு பட் இப்போ வந்து ஜெமினி 2.5 ஃபிளாஷ் இமேஜ் டிஃபால்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க ஒரு இமேஜ் நான் போடுறேன். என்னோட இமேஜ் கொடுக்கலான்னு இருக்கேன். நான் என்னோட இமேஜ் கொடுத்துட்டேன். இதுக்குள்ள என்ன கொடுக்குறேன்னா, புட்டிய ஹேட் ஃபார் மீன்னு சொல்றேன். ஸோ என்னோட இமேஜ்க்கு ஹேட் போட்டு கொடுக்க சொல்றேன். ஸோ ஜென்ரேட் கொடுத்துட்டேன். பக்காவா இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இமேஜஸும் சூப்பராக ஜென்ரேட் ஆகுது இதுலயும். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா, அலிபாபா அவங்களோட வீடியோ மாடலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஓப்பன் சோர்ஸ். அதோட பேர் வந்து WAN 2.2 X2Vன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஜென்ரேட் பண்ற இமேஜஸ் எல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்கு. அண்ட் தென் சினிமேட்டிக் லுக் செம்மையா கொடுக்குது. இதுல நம்ம ஃபிலிம் குவாலிட்டிக்கு கேரக்டர் வீடியோஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டெமோல என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இவங்க இந்த டெமோல என்ன கொடுக்குறாங்கன்னா, இவங்க ஒரு போட்டோ கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ கேட்குறாங்க. ஸோ போட்டோ அண்ட் ஆடியோ மட்டும் அப்லோட் பண்ணோம்னா, ஜஸ்ட் நம்ம கொடுத்த இமேஜ் அண்ட் ஆடியோ மட்டும் வச்சு இவங்க ஃபிலிம் குவாலிட்டிக்கு ஒரு வீடியோவும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ பாருங்க. இது மட்டும் இல்லாம பைட் டான்ஸ் ஆம்னி ஹியூமன் அவங்க ஒரு ஓப்பன் வீடியோ மாடல் ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ சைனாக்காரங்க வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல. இந்த வாரம் வாய்ஸ் மாடல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்தோம்னா, ஓப்பன் ஏஐ அட்வான்ஸ் ஸ்பீச் மாடல் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ரியல் டைம் வாய்ஸ் மாடல்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது. லைக் நம்ம ஒரு விஷயத்தை இப்போ ஆல்ரெடி இருக்கிற வாய்ஸ் மாடல்ஸ்ல பேசுறோம்னா, அது வந்து நம்ம பேசுறது ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்கிரைப் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் அது ஒரு டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்கும். அந்த டெக்ஸ்ட்டை எடுத்துட்டு போய் அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அது திருப்பி ஒரு டெக்ஸ்ட் ரிப்ளையா கொடுக்கும். அந்த டெக்ஸ்ட் தான் திருப்பி வாய்ஸா மாத்தி கொடுக்கும். அது இல்லாம இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ ரியல் டைம் ஒரு ஹியூமன்ஸ் எப்படி உட்காந்து ஆப்போசிட்ல உட்காந்து பேசுறாங்களோ, இப்படி கேட்ட உடனே நான் டக்குன்னு ரிப்ளை கொடுக்குறேனோ அந்த மாதிரி ஒரு மாடலை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இது செம்ம ஸ்பீடாகவும் ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. இது நம்ம எமோஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு, லைக் நம்ம சிரிச்சுட்டு பேசிட்டே இருக்கோமா இல்ல கோவத்துல பேசுறோமா, அந்த மாதிரி எமோஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாம நம்ம எந்த டோன்ல பேசுறோம் அதுவும் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேற்ற மாதிரி அதுவும் டோன் மாத்தி அண்ட் தென் அதுவும் எமோஷனலாகவும் ரிப்ளைஸும் கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்தோம்னா, கூகுள் அவங்களோட டிரான்ஸ்லேட் ஆப்ல கூகுள் ஏஐ லைவ் டிரான்ஸ்லேஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல ஏஐ மூலியமா லைவா டிரான்ஸ்லேட் பண்றாங்க. லைக் முன்ன வந்து நம்ம ஒரு விஷயம் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அது பேசிட்டு டிரான்ஸ்லேட் கொடுத்த அப்புறம் தான் அது டிரான்ஸ்லேட் ஆகும். இப்போ வந்து அது பேசிட்டு நெக்ஸ்டே அது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் தென் அடுத்தவங்க அது டக்குன்னு பேசினாங்கன்னா நடுவில் அதையும் எடுத்துக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு திருப்பி அதுக்கும் ரிப்ளை பண்ணுது. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இதுல லாங்குவேஜஸ் கத்துக்க புது ஃபீச்சரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அட் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த லாங்குவேஜ்ல எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு சொல்லணும். ஒரு பேசிக், இன்டர்மீடியட், ப்ரோ அந்த மாதிரி லெவல்ஸ் இருக்கு. ஸோ அதுல எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சினாரியோ லேர்னிங் பேட்டர்னை ரெடி பண்ணி இது கொடுக்குது. ஸோ அதை வச்சு நம்ம அந்த லாங்குவேஜஸ் இன்னும் நல்லா படிச்சுக்கலாம். அண்ட் தென் புது லாங்குவேஜஸ்லயும் இதுல கத்துக்கணும்னா நம்ம வந்து கத்துக்கலாம். ஸோ இது பண்றது பார்த்தா கூகுள் தான் இப்போ டியூலிங்கோக்கு டைரக்ட் காம்படிட்டரா இருக்க போகுது. ஸோ ஏன்னா அதில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஏஐ ஏஜ்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட மொபைல்ல ஏஐ இமேஜ் மாடல் அண்ட் தென் ஏஐ அதர் மாடல்ஸ் எல்லாம் இறக்கி நம்ம அதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ நேனோ பனானா மாதிரி ஒரு மாடல் இருக்குன்னா அதுக்குள்ள போட்டு இமேஜ் எடிட் பண்ணா நம்மளோட இமேஜ் எக்ஸ்போஸ் ஆயிடுமோ, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரைவசி ரிலேட்டடா நிறைய பேருக்கு கன்சர்ன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு இவங்க இந்த ஏஐ ஏஜ்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த மாடல்ஸை நம்ம மொபைல்ல டவுன்லோட் பண்ணி நம்மளோட இமேஜை அதுல அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல மாடல்ஸை வச்சு நம்ம அந்த இமேஜஸை ட்வீக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வேற எதனா பிசினஸ் ரிலேட்டடான ஒர்க் பண்ணணுமா, பிரைவசி ரிலேட்டட் என்ன ஒர்க்ஸ் இருந்தாலும் அந்த மாடல்ஸ் நம்ம
மொபைல் நேட்டிவா ஆஃப்லைனா டவுன்லோட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து டெவலப்பர்ஸ் அண்ட் தென் ப்ரோக்ராமர்ஸ் டெக்கீஸ்க்கு தான் இது பண்ண முடியும்னு இல்லை, நார்மலான ஹியூமன் பீயிங்கோ இது ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இவங்க யூஐ இன்டர்ஃபேஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடல்ஸை நம்ம மொபைலில் எதனா ஒர்க் பண்ணி அப்லோட் பண்ணணும்னா இவங்க வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க. மொபைல்ஸ்லாம் எந்த ஓஎஸ்க்கு சப்போர்ட் ஆகும்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் அண்ட் வெப், அதில் மட்டும் இல்லாமல் எம்பெடட் சிஸ்டம்ஸ்லையும் இது சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் இதை இறக்கி நீங்கள் இந்த மாடல்ஸில் ஒர்க் பண்ணலாம். அட்ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிவர்ஸ் ஏஜிங். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா OpenAI ரெட்ரோ பயான்ஸை கொலாபரேட் பண்ணி GPT-4 பில்லியன் மைக்ரோ மாடலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் என்ன பண்ணுதுன்னா ப்ரோட்டீன் சீக்வன்சஸ், பயாலஜிக்கல் லிட்ரேச்சர் அண்ட் 3D மாடுலர் ஸ்ட்ரக்சர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ரீடிசைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் எமக்கா ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இது வந்து நம்மளோட ஸ்டெம் செல்ஸை 50 டைம்ஸ் ஃபாஸ்டராக இது ரிப்பேர் பண்ணுது. இது பண்ணுறதுனால பிளைண்ட்னஸ், டயபிட்டிஸ், இன்ஃபர்டிலிட்டி அண்ட் தென் ஆர்கன் ஷார்டேஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது. ஸோ இதில் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இது வந்து 50 டைம்ஸ் ஃபாஸ்டராக DNA ரிப்பேர் பண்ணுறதுனால நம்மளால டி-ஏஜிங்கோ அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் டி-ஏஜிங்கை ஸ்டாப் பண்ணலாம். அண்ட் தென் ஹார்ட் ரொம்ப வீக் ஆகிட்டுச்சுன்னா அதையும் சீக்கிரமாக நம்ம சரி பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் அச்சீவ் பண்ணலாம். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது ஏஐயில் பண்ணுறதுனால இது அவ்வளோ காஸ்ட்லியாகவும் இருக்காது, ரொம்ப கம்மி ரேட்டில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மெடிக்கல் நெக்ஸ்ட் நியூஸ் பக்கம் வந்தோன்னா GPT-5 ஆல்ரெடி AGI லெவலில் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் அச்சீவ் பண்ணிச்சுன்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கோடிங் அண்ட் அதர் திங்ஸ் நம்ம சொல்கிறோம்ல அதில் எக்ஸ்பர்ட் ஆகிறத விட மெடிக்கல் ஃபீல்டில் தான் இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது GPT-5 நிரூபிச்சும் இருக்குது. லைக் ஸோ GPT-5 ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸை விட 24.23% ரீசனிங்கில் ஹையராக ஸ்கோர் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 29.40% அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஹையராக ஸ்கோர் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வைக்கிற மெட்கியூஏ எக்ஸாமில் GPT-4 ஆல்ரெடி 91.04% ஸ்கோர் பண்ணியிருந்துச்சு. இப்போ GPT-5 95.84% ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இது AGI லெவல் ஆல்ரெடி GPT-5 அச்சீவ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இது ஹாலுசினேஷன் ரொம்ப கம்மியாக பண்றதுனால மோர் அக்யூரேட் ரிசல்ட் மெடிக்கல் ஃபீல்டில் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. GPT-5 கேன்சர் வரதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸாகவே டிடெக்ட் பண்ணி சொல்றோம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மேஜர் ஹெல்த் கண்டிஷன்ஸை டிடெக்ட் பண்ணி சொல்லணும்னு சொல்றாங்க. நியூரல் லிங்க் ஒரு ஹோல்சமான நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் பிரைன் சிப் இம்ப்ளான்ட் பேஷண்ட் வந்து இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து ஸ்விம்மிங் பண்ணும்போது மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி இவர் கை கால் எல்லாம் படுத்துச்சு. லைக் நம்ம தோழா படத்துல வர நாகார்ஜுனா மாதிரி இவருக்கு ஆயிடுச்சு. கை கால் எல்லாம் பேரலிசிஸ் ஆயிடுச்சு. ஸோ இவரால் ஏஞ்சி நிற்க கூட முடியாது, எதுவும் பண்ண முடியாத நிலைமையில இருந்தாரு. ஸோ இவருக்கு வந்து ஒரு காயின் சைஸ் இம்ப்ளான்ட் வச்சாங்க இவர் பிரெயின்ல. அதனால இவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மவுஸ் மூவ் பண்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இவருக்கு கேமே விளையாட முடியுது. ஸோ இப்போ இவர் என்ன கிளைம் பண்றாருன்னா இவர் இதுல கேம் மட்டும் விளையாடாம இப்போ பிசினஸும் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுலயே தெரியுது ஏஐ மெடிக்கல்ல ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு. பட் நம்ம ஆளுங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஹியூமன் பண்ற மாதிரி ஒரு ஏஐ சர்ஜரி பண்ணாது, நம்ப மாட்டோம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஏஐ ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ ரோபோட்டிக் சர்ஜரி எல்லாம் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் எங்க ப்ரொசீட் ஆகுது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஸ்டாக்னேட் ஆகாம மூவ் ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம தலைவர் எலான் மஸ்க் பக்கம் வந்தோம்னா இந்த இயர் எண்டுக்குள்ளேயே இவர் Grok 5 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தென் அந்த Grok 5 வந்து AGI லெவல்ல ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காரு. பிகாஸ் ஆல்ரெடி நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க GPT-5 விட Grok 4 வந்து நிறைய விஷயத்துல ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இவர் இப்படி ரிப்ளை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா எலான் மஸ்க் ஒரு ரொம்ப நல்ல சாய்ஸ் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். பிகாஸ் அட் ஃபர்ஸ்ட் அவர் ட்விட்டர் பர்ச்சேஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் Grok ஸ்டார்ட் பண்ணாரு. இது ஸ்டார்ட் பண்ணிட்டு இவர் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை போய் பில்ட் பண்றாரு. ஸோ லைக் கலர்ஸை பத்தி எல்லாம் ஆல்ரெடி நிறைய பேசியிருப்பேன். ஸோ அதெல்லாம் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த Grok வேற லெவலுக்கு எடுத்துட்டு போனாரு. ஸோ இவருக்கு ChatGPT கூட இப்போ காம்படிஷன்ல ரொம்ப கம்மி ஆகிட்டு இருக்கு. கூகுள் அண்ட் எலான் தான் இவரை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூகுள் இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த வீக்ல. ஸோ இவங்க ஆல்ரெடி ஒரு கூகுள் விட்ஸ் மாடல்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த விட்ஸ் மாடல் வச்சு நம்ம ப்ரெசன்டேஷன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க இப்போ விட்ஸ் மாடல் கூட View 3 இன்டிகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ரெசன்டேஷன்ஸ்ல வீடியோஸும் கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். லைக் இப்போ வந்து நம்ம இவங்க டெமோ பார்த்தோம்னா இதுல ஃபர்ஸ்ட் View 3 கொடுத்துருக்காங்க. இதுல இமேஜை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அதோட ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துடணும். ஜென்ரேட்னு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராம்ப்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோவை ஆனிமேட் பண்ணி கொடுக்குது. தென் அனிமேட்டட் வீடியோவை கன்வெர்ட் பண்ணி மட்டும் கொடுக்கறது இல்லாமல் இது ஸ்லைடு அனிமேஷன்ஸும் கொடுக்குது. ஸோ அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லைடும் அனிமேட் ஆகி மூவ் ஆகுற மாதிரி கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்க ஏஐ அவதார்ஸும் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு செட் ஆஃப் அவதார்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நம்மளே எல்லாம் இதில் அவதாரம் போட முடியாது, ஆல்ரெடி இருக்கிற அவதார்ஸை தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அது ஒரு ஆடியோவை கன்வெர்ட் பண்ணி அந்த அவதாரை பேசுகிற மாதிரி பண்ணி கொடுக்குது. லைக் நம்ம 11 லேப்ஸ் ஆடியோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்து நம்ம பண்ணலாம். நல்லா தான் வந்து இதுக்குள்ளே இன்னொரு திங் இருக்குது. அது என்னன்னா நம்ம கொடுத்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸில் அந்த நம்ம கொடுத்த ஆடியோவில் நடுவில் எதனா பேசியிருக்கோம்ல,
சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இதில் கிளீன் அப்னு கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம திருப்பி ஜென்ரேட் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த அவதார் பேசுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸை எடிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த அவதார்ஸ் வீடியோலாம் எடிட் ஆகிடும். இப்போதைக்கு இந்த விட்ஸில் வீடியோ ஜென்ரேஷன் ஃபீச்சர் ஜஸ்ட் ஃபார் என்டர்பிரைசஸ் அண்ட் தென் ப்ரோ யூசர்ஸ்க்கு தான் வச்சிருக்காங்க. நார்மல் யூசர்ஸ்க்கு அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம், பட் வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. இன் ஃபியூச்சரில் நார்மல் யூசர்ஸ்க்கும் இது ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணிப்பாங்க. இந்த ஏஐ யூசர்ஸில் ரொம்ப கஷ்டமான திங் என்னன்னா 1 ஹவர்க்குள்ளேயே 4 அப்டேட்ஸ் வந்துடுது. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண அண்ட் தென் அவங்க கூட நானும் கற்றுக்க தான் இந்த ஏஐ அப்டேட் நியூஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. லைக் கொடுத்தா தான் நம்மள மாதிரி சின்ன சேனல்ஸ்க்கு எல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும் அண்ட் தென் வியூஸும் நல்லா வரும். அப்போ தான் இன் ஃபியூச்சரில் இதை நான் நல்லா கொண்டு போக முடியும். கிளிங் ஏஐ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அண்ட் லாஸ்ட் ஃப்ரேம் அபிலிட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒரு இமேஜ் கொடுத்துட்டு அண்ட் தென் லாஸ்ட் ஃப்ரேம் இன்னொரு இமேஜ் கொடுத்துட்டு இந்த இமேஜ்லேருந்து இந்த இமேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இமேஜ் அண்ட் தென் லாஸ்ட் ஃப்ரேம் இமேஜ் கொடுத்துருந்தோம். இன் பிட்வீனில் இருக்கிறது இதுவே அழகாக ஆனிமேட் பண்ணி கொடுக்கும். இது ஜஸ்ட் ஃபார் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நான் இதோட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலை. ஸோ அது வாங்கின உடனே இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். ஹைஜீன் அவதார் வெர்ஷன் 4 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது நம்மளோட கெஸ்டர்ஸ் அண்ட் தென் எக்ஸ்பிரஷன் மேனரிசம்ஸ் அப்படியே மிரர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற ஸ்கிரிப்ட் அண்ட் நம்ம ஸ்பீச்சை அது ஈஸியாக அடாப்ட் பண்ணணும்னு கூட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட் டு டோ வரைக்கும் நம்மள மாதிரியே மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்மிஸ்டேக்கபிளி ஏனாவே கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்மளோட டிஜிட்டல் அவதாரை இது கிரியேட் பண்ணி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. சிங்க் லேப்ஸ் லிப்சிங்க் ப்ரோ 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது. ஆல்ரெடி லிப்சிங்க்னு இருந்துச்சு. இப்போ லிப்சிங்க் ப்ரோ 2னு ஒரு செகண்ட் வெர்ஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணலாம்னா நான் இப்போ தமிழில் பேசிட்டு இருக்கேன்ல, ஸோ இந்த லிப் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேற லாங்குவேஜை பேசும்போது வேற லாங்குவேஜ்க்கு இது சிங்க் ஆகும். सभी को नमस्कार. லைக் இப்போ வந்து நம்ம ஒரு பிரெஞ்சு படம் தமிழ்ல பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். டப்பிங் இல்லாம இந்த யூடியூப்ல நம்ம பீஸ்ட் வீடியோ எல்லாம் தமிழ்ல வரும். லிப் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும், பட் தமிழ்ல வந்து தனியா ஜென்ரேட் ஆகி வந்துட்டு இருக்கும். அது இல்லாம இந்த லிப் சிங்க்ல என்ன பண்றாங்கன்னா அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி இந்த லிப்பையும் சிங்க் பண்ணுவாங்க. மூவிங் ஃபார்வர்ட் நினைக்கிறேன்னா இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டப் பண்ணி வேற லாங்குவேஜஸ்க்கு கொடுக்கறது பதிலாக இந்த லிப் சிங்கை யூஸ் பண்ணி நம்ம பிரெஞ்சு ஆர்எல்ஸ் வேற எந்த லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி எந்த வித டைலாக் சேஞ்சஸும் இல்லாம அங்கே ரிலீஸ் பண்ணலாம். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான கொலாபரேஷன் நடந்திருக்கு. அது என்னன்னா மெட்டாவும் மிட்ஜர்னியும் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு மெட்டா வந்து மிட்ஜர்னி கூட இமேஜ் அண்ட் வீடியோ மாடல்ஸ்க்காக கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு லைசன்சிங் டீல் தான் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி மெட்டா மிட்ஜர்னியை வாங்க தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் மிட்ஜர்னி விற்க ஒத்துக்கல போல இருக்கு. மெட்டா இந்த கொலாபரேஷனுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா ஓப்பன் ஏஐயோட சோரா அண்ட் தென் கூகுளோட வியூ 3 அண்ட் தென் பிளாக் மேஜிக்கோட பிளக்ஸ் மாடல்ஸோட கம்பீட் பண்ணதை இந்த கொலாபரேஷன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்ல எல்லாம் இது இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ இன் ஃபியூச்சர் நம்ம வாட்ஸ்அப்லேயே இந்த இமேஜ் ஜென்ரேஷன்லாம் ஈஸியாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியன்ஸ்க்கு ஆல்ரெடி ஃபேக் நியூஸ் பரப்புறது சொல்லவே தேவையில்லை. இமேஜஸை வச்சு இதில் என்னென்ன இமேஜ் எப்படி வரும், என்னென்ன விட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி ஃபில்டர்ஸ் ஃபீச்சர் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பதிலாக இந்த நானோ பனானா மாதிரி இவங்களோட ஃபீச்சர் எதனா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்மளோட இமேஜ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் மட்டும் வச்சு எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு அடோப் ஃபோட்டோஷாப் இங்கெல்லாம் போயிட்டு எடிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போடணும்னு இல்லை, ஜஸ்ட் இங்கேயே லைட்னிங் கரெக்ஷன்ஸ் அண்ட் மற்ற எல்லாமே பண்ணி போட்டுக்கலாம்னு தோணுது. ஸோ இது எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் இன்ஹவுஸ் ஸ்பீச் மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் வந்து MAI வாய்ஸ் 1 ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாடல் வந்து ரொம்ப லைட்டராகவும் இருக்கு அண்ட் தென் சிங்கிள் GPUலேயே ரன் ஆகும்னு சொல்றாங்க. இவங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா 1 செகண்ட்லேயே 1 மினிட்கான வாய்ஸை இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்னு சொல்றாங்க. இப்போதைக்கு ஸ்டோரி டெல்லிங், கைடட் மெடிடேஷன் அண்ட் தென் பர்சனலைஸ்ட் ஆடியோ கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. கிரியா AI அவங்களோட ரியல் டைம் வீடியோ ஜென்ரேஷன் மாடலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்க பாருங்க, இதுல ஜஸ்ட் நான் இப்படின்னு இங்கே மூவ் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோல மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ பாருங்க, இந்த சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தா டெமோ எல்லாம் அமேசிங்காக இருக்கு. பாருங்க, ஜஸ்ட் மூவ் தான் பண்றோம், அதுக்கேற்ற மாதிரி ரியல் டைம்ல இது மூவ் ஆகுது அண்ட் தென் இது வந்து பாத் பிரேக்கிங்கா இருக்கும்னு சொல்றேன். இந்த அளவுக்கு இது லைவா ரெஸ்பான்ஸ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு இது டேட்டா வந்து லைட் வெயிட்டா எடுத்துக்கும் அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸும் பண்ணும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஏஐல இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாகுது. ஏன்னா ஆல்ரெடி பிரைசஸ் எல்லாம் கம்மி ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாடல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹோல்சமா இருக்கு. அதுக்கடுத்த நியூஸ் பார்த்தோம்னா XAI அவங்களோட ஏஜென்டிக் கோடிங் மாடல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிராக் கோட் ஃபாஸ்ட் 1. இது ஆல்ரெடி GitLab Copilot அண்ட் வின்சர்ஃப் கர்சர் AI எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா வின்சர்ஃப்ல போய் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க ட்ரையல் வெர்ஷன் ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த XAIயோட கோடிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் தென் அதர் கோடிங் ஏஜென்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட பிளான் என்னன்னா இந்த XAI கோடிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் இந்த சேனலுக்கு ஒரு வெப்சைட் பண்ணலான்னு இருக்கு, ஒயிட் கோட் பண்ணி. ஸோ அது பண்ணி இன் ஃபியூச்சர்ல போடுறேன். அது எப்படி பண்றேன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கோடிங் அண்ட் தென் அதர்
பக் ஃபிக்சஸ்க்கு GPT-5 கிட்ட போறதை விட Grok 4 கிட்ட தான் போவேன். இப்போ இவங்க கோடிங் ஏஜென்ட்டை லான்ச் பண்ணியிருக்கிறதுனால ஐ எம் வெரி ஹாப்பி வித் திஸ். அப்புறம் டைனமிக்ஸ் லேப் பக்கம் வந்தோம்னா அவங்க மிராஜ் 2னு ஒரு கேமிங் மாடலை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ரியல் டைம் கேமிங் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கூகுளோட Genie 3ல. ஸோ இதில் நம்ம மவுஸ் எப்படி மூவ் பண்ணுறோமோ அண்ட் தென் நம்ம லெஃப்ட் ரைட் எப்படி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த 360 வியூ இதுக்கு ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம மிராஜ் 2வும் அண்ட் தென் Genie 3யும் கம்பேர் பண்ணி பார்த்தா Genie 3 ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. இதில் ஒரு பசங்க வரைஞ்ச பெயிண்டிங் ஆரில்ஸ் வேற எதனா இமேஜஸ் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த கேமிங் என்விரான்மெண்ட் டெவலப் பண்ணி கொடுக்கும். அதில் நம்ம அப்படியே உள்ளே போய் சுற்றுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தா கேமிங் இண்டஸ்ட்ரி கண்டென்ட் கிரியேஷன் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஒரு விஷயம் இங்கே நம்மளுக்கு சுற்றி ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட அவதாரெல்லாம் அதில் அப்டேட் பண்ணிட்டு நம்மளுக்கு யார் எதனா பண்ணியிருந்தோம் யாருன்னா கோவப்படுத்துற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி நம்ம அதில் கேம் விளையாடுற மாதிரி போய் அவங்கள அடிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலான்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி எல்லாம் விஷயம் ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் திங்க் ஆஃப் XAI அவங்களோட Grok 2.5 மாடலை ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம வளர்ந்துட்டே போகிறோம், நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் பின்னாடி எதனா இருக்கும். ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் நம்ம மெய்யகனில் வர அந்த சைக்கிள் மாதிரி. ஸோ அந்த மாதிரி எலான் மஸ்க் கொடுத்துட்டு போயிருக்காரு. இன் ஃபியூச்சர் என்ன சொல்றாருன்னா அவர் Grok 3 ஓப்பன் சோர்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, Grok 3 எவ்வளோ அட்வான்ஸ்டான மாடல், அதுவே ஓப்பன் சோர்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் ஒன் இஸ் வெரி பெஸ்ட் திங் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ இஸ் லிவிங் இன் திஸ் வேர்ல்ட். அது மட்டும் இல்லாமல் இவங்க Grok 4ம் வந்துடும் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த இயர் எண்டுக்குள்ள Grok 5 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலீஸ் ஆனால் Grok 4ம் இவர் ஓப்பன் சோர்ஸ் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன் ஃபியூச்சர் நம்ம சேனலில். அலிபாபா இந்த வாரம் இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்கு. அது என்னன்னா அவங்க ஓப்பன் சோர்ஸ் இமேஜ் மாடலை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, விச் இஸ் குயின் இமேஜ் எடிட். இது கூகுள் நானோ பனானாவோட ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டாக நினச்சிக்கோங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி நம்ம இமேஜஸ் அப்லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அனிமேஷன்ஸ் அண்ட் தென் பேக்ரவுண்ட் சேஞ்சஸ் அண்ட் தென் அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆங்கிள் சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நம்ம லோக்கல் சிஸ்டம்லேயே பிரைவசியோட யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எலான் மஸ்க் ஒரு ஃபன்னியான திங் பண்ணியிருக்காரு. இவர் என்னன்னா மேக்ரோ ஹார்ட்னு ஒரு கம்பெனி லான்ச் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஸோ மேக்ரோ ஹார்ட்னா என்னன்னா மைக்ரோசாஃப்டோட ஆப்போசிட். மேக்ரோ சாஃப்ட் ஹார்ட் அந்த மாதிரி மேக்ரோ ஹார்ட்னு ஒரு லான்ச் பண்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ஹார்ட்வேர் எதுவும் பண்ணல, இவங்க ஜஸ்ட் சாஃப்ட்வேர் தான் பண்றாங்க. ஸோ ஏஐ வச்சு நான் இது இவங்களை ஈஸியா காம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவர் மேக்ரோ ஹார்ட்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸும் இவர் ஈஸியா பண்ணி கம்மி ரேட்லயே கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ என்ன பண்றாருன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீக் இல்லை இந்த மந்தோடைய மிகப்பெரிய நியூஸ்னு இது சொல்வேன். என்னன்னா NVIDIA புது சூப்பர் கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஜெட்சன் தார்னி. இது ஆல்ரெடி இருக்கிற ஜெட்சன் ஆரிஜினை விட 7x AI கம்ப்யூட் பவர் பண்ணும் சொல்றாரு. அதுக்கப்புறம் 2x மெமரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் 3.5x கிரேட்டர் எனர்ஜி எஃபிஷியன்சியும் கொடுக்கும்னு சொல்றாரு. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹியூமனைட் ரோபோட்ஸ்க்காக தான் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி எக்கச்சக்க பேர் இது வாங்குறதுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க, லைக் அமேசான், மெட்டா அண்ட் தென் கேட்டர்பில்லர், அஜிலிட்டி ரோபோட்டிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் OpenAI அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கும் இது வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி டாப் AI நியூஸோட நெக்ஸ்ட் வீக் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye.